SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நள்ளிரவில் ஏற்பட்ட கடும் மோதல், முக்கிய உறுப்பினர் கொடூரமாக கொலை. அடுத்த 24 மணி நேரத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான பணம், எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை, பிறப்பிக்கப்பட்டது அதிரடி உத்தரவு. விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, வீழ்த்தப்பட்ட 8 அமெரிக்க தளங்கள். தொடர்பன விரிவான செய்திகள். அம்பாந்தோட்டை வீரக்கட்டிய பகுதியில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்ட இளைஞர் அரசியல் கட்சி ஒன்றில் முக்கிய பதவி வகித்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராகவும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட இளைஞர் அணியின் ஊடக செயலாளராகவும் பணியாற்றி வந்துள்ளார். நேற்றிரவு மது விருந்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். ஹகுருவெலவை சேர்ந்த 30 வயதுடைய லஹிரு ஷுபுன் சிந்தகா என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் வீரக்கட்டிய பிரதேச சபையில் போட்டியுள்ளார். இவர் களமட்டிய மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தில் மேலாண்மை உதவியாளராகவும் பணியாற்றி வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாந்தோட்டை வீரக்கட்டிய பகுதியில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் ஹகுருவெலவை சேர்ந்த 30 வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 11 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை அடுத்த 24 மணி நேரத்துக்கு நாளை காலை வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கேசந்துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் கம்பாந்தொட்டி வழியாக பொத்துவல் வரையிலான கடல் பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்றும் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் சிலாவுவிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் கம்பாந்தொட்டி வழியாக பொத்துவல் வரையான கடலோர பகுதிகளில் கடல் மட்டம் சுமார் 2 தொடக்கம் 3 மீட்டர் வரை உயர வாய்ப்புள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடல் தொழில் மற்றும் கடல் சமூகத்தினர் இது குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் எதிர்கால அறிவிப்புகளை கவனிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் பாரியளவிலான லஞ்சம் மற்றும் ஊழலை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசியல்வாதிகள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் உயர் அரச பதவிகளில் உள்ளவர்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களின் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் லஞ்ச வழக்குகள் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்கவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகள் உட்பட சில குழுக்களால் பெரியளவிலான ஊழல் மற்றும் மோசடிகள் செய்யப்படுவதாக சமூக மட்டத்தில் விவாதங்கள் கிளம்பியுள்ளன. இருப்பினும் தனிநபர் அது குறித்து முறைப்பாடு செய்ய பயப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்துபவர்கள் மற்றும் சாட்சியமளிப்பவர்களை பாதுகாக்க ஆணையகம் ஏற்கனவே தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று ஆணையகத்தின் மூத்த விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் சாட்சி ஒருவர் இருந்தால் அவர் நாட்டுக்கு திரும்பும் போது தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக உடனடி அபராதங்களை விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WBJ சேனாதிர இதனை தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாடு முழுவதும் சுமார் 1292 உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துக்களினால் 1357 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே காலப்பகுதியில் 2512 பாரதூரமான விபத்துக்களும் 5059 சிறிய விபத்துக்களும் பதிவாகியுள்ளன. உயிரிழந்தவர்களில் 467 பாதசாரிகளும் 465 உந்துருளி செலுத்துனர்களும் அடங்குவதாக போலீஸ் தரவுகள் தெரிவித்துள்ளன. அதிவேகமாக வாகனங்களை செலுத்துதல் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் ஆகியவையே வீதி விபத்துக்கள் அதிகரிப்பதற்கான பிரதான காரணங்கள் என பிரதி போலீஸ் மாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள 8 அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தாக்குதல் நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடாத்தப்பட்டதாக அவர்கள் விளக்கம் கொடுத்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல முயற்சிக்கும் கப்பல்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரானிய இராணுவம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை இடைமறிக்கும் முயற்சியின் நிலையில் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளில் இருக்குமாறு குவைத் மற்றும் பஹ்ரைன் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவில் ஏற்பட்ட கடும் மோதல், முக்கிய உறுப்பினர் கொடூரமாக கொலை. அடுத்த 24 மணி நேரத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான பணம், எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை, பிறப்பிக்கப்பட்டது அதிரடி உத்தரவு. விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, வீழ்த்தப்பட்ட 8 அமெரிக்க தளங்கள்.